Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 31:19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டு இருக்கிறேன். வெக்கி நாணு கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயும் துக்கிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன். ஓ கர்த்தர் நல்லவர், பின்பு விழாவில் அடித்து கொண்டு இருக்கிறேன். ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது மனுஷன் மற்றும் மனுஷிக்கு இருக்கிறதான விழாவை குறித்து பார்க்கிறோம். விழா என்று சொல்லப்படுகிற விழா எலும்பை குறித்து அங்கு நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த விழா எலும்பை குறித்து சொத்திரம் கேள்விப்படாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. பிரசங்கிக்காத ஊழியக்காரர்களும் இருக்க முடியாது. பொதுவாக உடலில் விழா எலும்பு எங்கே இருக்கிறது என்று தெரியாதவர்கள் எல்லாம் விழா எலும்பை பற்றி விழாவாரியா பாடம் எடுப்பாங்க. விழா எலும்பில எத்தனை எலும்பு இருக்குன்னு தெரியாது. ஆனா இவங்க நினைப்பில ஒரே ஒரு எலும்பு இருப்பதாக நினைத்து கொண்டுதான் நிறைய பேர் வேத பாடத்தையே நடத்துவாங்க. இந்த விழா எலும்பு என்று சொன்னாலே நிறைய பேர் பிரசங்கிக்கும் போது அல்லது பிரசங்கத்தை கேட்கும் போதும் அது ஒரு நகைச்சுவைக்காகவும் அல்லது சோத்திரம் யாரையோ ஒருவரை ஒரு பகுதியில் தாக்குவதற்காக மட்டுமே இந்த விழா எலும்பை குறித்து பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம், இப்போ இந்த விழா எலும்பை குறித்து நான் தேவனுடைய வசனத்தின் ஆழத்துக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த விழா எலும்பு என்பது என்ன என்பதை முதலாவது சில அறிவியல் பூர்வமான சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த விழா எலும்பு என்பதற்கு முள்ளந்தண்டு என்கிறதான ஒரு பெயரும் மருத்துவ துறையிலே உண்டு. முள்ளந்தண்டு என்று சொல்லி அந்த முள்ளந்தண்டு என்பதுதான் தண்டு என்பது இந்த விழா எலும்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர். இரண்டாவதாக இந்த விழா எலும்பு என்பது மார்பு கூட்டை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் எலும்பு கூட்டை இணைத்து காண்பிக்கிறதா இருக்கிறது. மார்பை மூடுகிற அல்லது மார்பு கூட்டுக்கு சுத்திரம் அடையாளமா இருக்கிறதை தான் இந்த விழா எலும்பு. இந்த விழா எலும்பிலே 24 எலும்புகள் உண்டு என்று சுத்திர மருத்துவ துறை சொல்லுகிறது. அதிலே 12 பகுதிகள் உண்டு. அதாவது ஒரு பகுதியில் 12, மறுபகுதியில் 12 என்று சொல்லி 12 விழா எலும்புகள் உண்டு. அந்த 12 விழா எலும்புகள் 24 எலும்புகளாக அங்கு விவரிக்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனுக்கு விழா எலும்பு என்பது அது ஏறத்தாழ முக்கிய சரீரத்தின் முக்கிய சில உறுப்புகளை மறைக்கிறதாய் பாதுகாக்கிறதாய் இருக்கிறது. அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் விழா எலும்பு மனிதனுக்கு காணப்படுகிறது. ஆனால் நீங்க பாம்பு இனத்தை எடுத்துக்கொண்டா பாம்புக்கு உடல் முழுவதுமே அந்த விழா எலும்பு தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதாகவும் அது அந்த உடல் முழுவதையும் வளைந்து கொண்டிருக்கிறதாகவும் இந்த மருத்துவ துறை விழா எலும்பை குறித்து சொல்லுகிறது. இந்த மனிதனுக்கு இருக்கிற விழா எலும்பானது நுரையீரல், இருதயம் போன்ற உள் உறுப்புகளை பாதுகாப்பதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த விழா எலும்புகள் காணப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் சொன்னேன் மொத்தம் 12 விதமான எலும்பு விழா எலும்பு என்று சொல்லி
அந்த 12 தான் 2 பகுதி இருக்கிறதுனால 24 வர்ணிக்கப்படுகிறது. மொத்தம் 12 விதமான விலா எலும்புகள். அதிலே 7 விலா எலும்புகள் உண்மையான விலா எலும்பு என்றும் 5 விலா எலும்புகள் போலியானவை, அங்கு ஒரு தற்காப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற போலியான எலும்புகள் என்றும் வரலாறும் அதை குறித்த புள்ளி விவரங்களும் விவரிக்கிறது. ஒரு விலா எலும்பிலே எவ்வளவு உள்ளுறுப்புகள், எவ்வளவு காரணங்கள், எவ்வளவு அடையாளங்கள் இருக்கிறது என்பதை நன்றாய் கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 12 7 விலா எலும்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தது, 5 போலியானது. அந்த போலி என்று சொல்லப்படுகிற 5 எலும்பிலே கர்த்தர் நல்லவே 3 எலும்புகள் மார்பின் நடு மைய பகுதிக்கு பாதுகாப்பானதாய் காணப்படுது. பேருக்கு அது போலிதான், ஆனா போலியா இருந்தாலும் அது மார்பு பகுதியை காக்கிறதுல முக்கிய இடம் வகிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்படி இந்த விலா எலும்பை குறித்து சொல்ல வேண்டுமானால் இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஏராளமான காரணங்களும் ஏராளமான விளக்கங்களும் நிறைய உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விலா எலும்பு சுற்றிலும் முக்கியமான பல அவயவங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆக மொத்தம் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், மனுஷன் உயிர் வாழ்வதற்கு இருக்கிற எலும்புகளில் இந்த விலா எலும்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய இடத்தில் வசிக்கிறதான விலா எலும்பாய் காணப்படுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு ஆழம் நிறைந்த இந்த விலா எலும்பை குறித்து நிறைய பேர் சத்தியத்தின்படியோ ஆவிக்குரிய அர்த்தத்தின்படியோ முழுமையான காரியங்களை அறிந்து கொள்ளுவது கிடையாது. இப்போ நான் இதை அறிவியல் முறையிலும் மருத்துவ துறை ரீதியாகவும் இந்த விலா எலும்பை குறித்து உங்களுக்கு காண்பித்தேன். அடுத்ததாக இந்த விலா எலும்புடைய உண்மையான விளக்கங்கள் என்ன என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிய போகிறோம். நான் வேதத்திலிருந்து சத்தியத்தை போதிப்பதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு கட்டாயமான தகவலையும் சொல்லிவிடுகிறேன். இது யாரையும் தாக்கக்கூடிய செய்தியோ ஒருவரையும் இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையோ வசனங்களோ கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு காயத்தை, வருத்தத்தை, மனபாதிப்பை ஏற்படுத்தினால் நீங்கள் தேவனிடத்தில் தான் அதற்கு நிவாரணம் தேட வேண்டுமே ஒழிய எஸ்எஸ்கேயின் இடத்தில் வந்து எந்த பதிலும் கேள்வியும் கேட்பதற்கு உரிமை இல்லை. கடந்து போகட்டும். இப்போ இந்த விலா எலும்பை குறித்த முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55வது வசனம். என்னாகமம் 33:55 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்துல உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். ஆமென். இந்த விலா எலும்பை குறித்து வேதம் சொல்லும் போது இந்த என்னாகமம் 33:55 சொல்லுகிறது, அந்த விலா எலும்பு எப்படி இருக்குமா, ரொம்ப கூர்மையாய் இருக்கக்கூடியதுதான் விலா எலும்பு. இங்கு நான் சொல்லப்படுகிற விலா எலும்பு என்பது இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஸ்திரீகள், சகோதரிகள் என்கிற எலும்பை குறித்து அல்ல. வேதத்தில் இருக்கிற எலும்பை குறித்து, அந்த விழாவை குறித்து பேசிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க கணவன்மார் உங்க பக்கத்துல இருந்து ரொம்ப கரெக்டா சொல்றாருன்னு சொன்னாக்கா அதற்கு நான் ஜவாப்தியாரி கிடையாது. இப்போ இந்த விலா எலும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது கூர்மை நிறைந்தது.
மற்ற எலும்புகள் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், கொஞ்சம் சுத்திரம் அப்படி இருக்கும், சில இப்படி இருக்கும். ஆனா இந்த விலா எலும்பு எப்படி இருக்குமா, ரொம்ப கூர்மையானதா இருக்கும். இரண்டாவது, அந்த விலா எலும்பை குறித்து அதே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். பல நேரத்தில் விலா எலும்பானது பலரை உபத்திரவப்படுத்துகிற விலா எலும்பாகத்தான் காணப்படுகிறது. என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த விலா எலும்புக்கு ஒத்துக்காது. எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் அதுக்கு சகிக்காது. எவ்வளவு பணம் கொடுத்து, எவ்வளவு அன்பு பாராட்டி, எவ்வளவு நேசத்தை வரவைத்து என்னதான் சரி பண்ணினாலும் அந்த விலா எலும்பானது கூர்மையானது என்பதை கூர்மையானதாக காட்டிக்கொண்டுதான் இருக்கும். சில நேரத்திலே அது உபத்திரவப்படுத்துகிறதாகவே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினால் பல இடங்களிலே இந்த விலா எலும்புகள் உபத்திரவத்தின் ஆயுதமாகவே இருக்கிறது. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விலா எலும்பு எவ்வளவு கூர்மையானதாய் இருந்தாலும், அது எப்படிதான் வேதனைப்படுத்துகிறதாய் இருந்தாலும், அந்த கூர்மையான விலா எலும்பையும் அந்த வேதனைப்படுத்துகிற தன்மையையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த தேவ பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவர் தந்துதான் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விலா எலும்பு என்பது கூர்மையானது. இன்றைக்கு தினந்தோறும் ஆராதனையிலே ஆவியானவர் அழகான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் கூர்மையானவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கூர்மையாய் இருக்க வேண்டும்? கடப்பாறையை போன்ற கூர்மையானவர்களாக, மண்வெட்டிகளை போன்ற கூர்மையானவர்களாக, முக்கூறு என்று சொல்லப்படுகிற 3 கூறு கூர்மையானவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற மகிமையான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு தினந்தோறும் ஆராதனையில் பேசினார். அப்போ கூர்மை என்பது தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற ஞானத்தின் வெளிப்பாடு. ஆனா இந்த என்னாகமம் 33:55 சொல்லப்படுகிற கூர்மையோ, இது ஞான வெளிப்பாட்டின் கூர்மை அல்ல, இது உபத்திரவப்படுத்துகிற கூர்மை. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஏதாகிலும் விலா எலும்பினால் இப்படி கூர்மையாக்கப்பட்டு குத்தப்பட்டவர்களாகவோ, அல்லது எப்போதும் துன்பப்படுத்தப்பட்டு அந்த துன்பத்தை சகிக்கிறவர்களாகவோ நீங்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவே, உங்களுக்கு தேவன் நல்ல உயிருள்ள சில அடையாளத்தை சாட்சியாய் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலத்திலே கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். இயேசுவே ஒரு நாள் சொன்னார், உன் கையை என் விலாவிலே போட்டு பார் என்று சொன்னார். அப்போது ஒரு சாட்சியின் ஜீவியமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த விலா எலும்பு என்பது இரண்டாவதாக எதை காண்பிக்கிறது? யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 23:13 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்க கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். கர்த்தர் நல்லவர். இங்கு ஒரு விலா எலும்பை குறித்து, விலாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, அவர்கள் உங்களுக்கு சவுக்குகளாகும். சவுக்கு என்று சொன்னால் அது புதிய ஏற்பாட்டு வியாக்கியானத்தின்படி சாட்டை அடிக்கு இணையாய் இருக்கிறது. இன்றைக்கு பல இடத்திலே விலா எலும்புகள் என்பது அது சவுக்கு அடி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த சவுக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிப்பட்டவர்கள், அடியை வாங்கினவர்களுடைய நிலைமையோ
அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களும் தப்புவிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த விலா எலும்பை குறித்து 3 பகுதி செய்திகளை உங்களுக்கு நான் அறிவித்து வருகிறேன். முதல் பகுதி அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும், 2வது பகுதி இந்த விலா எலும்பின் பழைய ஏற்பாட்டு கால கடந்த கால அனுபவத்தை சொல்லி வருகிறேன். இனி அடுத்ததாக இந்த விலா எலும்பை குறித்த கடைசி கிருபையின் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்ப 2வது சத்தியமாகிய சோதரம், இந்த விழாவில் காணப்படுகிற அந்த காயங்கள், அந்த துன்புறுத்தல்கள், அதைத்தான் யோசுவா 23:13 சொல்லுகிறது. அந்த விழாக்கள், அந்த விழா எலும்புகள் உங்களுக்கு சவுக்காகவும் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். அங்க பார்க்காதே, இங்க பார்க்காதே, இத பார்க்காதே, அதை பார்க்காதே, எதையும் பார்க்க கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்கணும், நான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். இப்படி கண்களுக்கு முள்ளுகள். இது ஒரு காலத்திலே விலா எலும்புடைய உண்மையான நிலைமையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே சோதரம். இந்த விலா எலும்பை குறித்து வேதம் கொடுக்கிற இன்னொரு அருமையான விளக்கத்தை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31:19 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். மன்னிக்கணும். இந்த விலா எலும்பு என்பது இளவயதின் நிந்தையை காண்பிக்கிறதா இருக்கிறது. இளவயதின் நிந்தை. இந்த விலா எலும்பு என்று சொன்னால் இளவயதின் நிந்தை என்று நான் சொன்னேன். இந்த இளவயதின் நிந்தை என்பது எதை குறிக்கிறது? இன்றைக்கு நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தா, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வேதனை எங்கே உண்டாகிறது என்று சொன்னா அவங்களுடைய இள வயதுல தான். அந்த நாட்கள்ல தான் சந்தேகம் வருகிறது. அந்த நாட்கள்ல தான் கர்த்தர் நல்லவே சோத்திரம் குழப்பம் வருகிறது. அந்த நாட்கள்ல தான் அவங்களுக்கு பிரச்சனை வருகிறது. வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 31:19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன். வெக்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயீம் துக்கித்து புலம்புகிறதை நிச்சயமாய் கேள். இந்த விலா எலும்புடைய பிரச்சனை நிறைய பேரோட வாழ்க்கையில எப்போ வருதுன்னாக்கா, அவங்களுடைய நடுமைய ஜீவியம் என்கிற வாலிப இளம் வயதுலதான். ஒருவரை நேசிக்க, ஒருவரிடத்தில் அன்பையும் இருதயத்தையும் விட்டு கொடுக்க, ஆரம்பத்தில் அது நல்ல அழகான சோத்திரம் பாலிலிருந்து கடைந்து எடுக்கப்பட்ட நல்ல வெண்ணெயை போலவும் அருமையான மணக்கிற நெய்யை போலவும் துவக்கம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் மாதங்கள் வருடங்கள் கடந்த போது சோத்திரம் உடைந்து போன பாலை போலவும் கெட்டு போன தயிரை போலவும் அது ஏதோ வாடை அடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த விலா எலும்பை உடைய ஒரு மனுஷன் சொல்லுகிறான் பாருங்கள், என்னுடைய இளவயது எப்படி இருந்தது? முதலாவது, நான் சோத்திரம் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் தான் கல்யாணம் பண்ணினேன், ஏன் தான் விரும்பினேன், ஏன் தான் ஏற்றுக்கொண்டேன் என்று மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். 2வதாக, நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு. நிறைய பேர் தான் யார் என்பதை எப்போது தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் 2 கட்டத்துல தான் தான் யார் என்பது தனக்கே தெரிவது. ஒன்று, அவர்களுக்குள் இருக்கிற ஒரு விலா எலும்பு உருவப்படும் போது தான் யார் என்பதை அறிகிறார்கள். 2வது, தனக்கு ஒரு விலா எலும்பு கொடுக்கப்படும் போது தான் யார் என்பதை அறிகிறார்கள்.
அதைத்தான் இங்கு எரேமியா என்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறார். நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன். பாலா போன இந்த விழாவுக்காகத்தான், பாலா போன இந்த விழா எலும்புனாலத்தான் எனக்கு இவ்வளவு வருத்தம், இவ்வளவு புலம்பல், ஐயோ இவ்வளவு பிரச்சனை, எனக்கு நிம்மதி போயிருச்சு, எனக்கு சந்தோஷம் போயிருச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த விழா எலும்பே வேண்டாம் என்று சொல்லி இருப்பேன். ஐயோ எனக்கு தெரியாம போயிருச்சு சொல்லி இந்த விழா எலும்பு என்கிற இளம் வயதுல தான் அவங்க தன்னுடைய விழா எலும்பில் அடித்து கொள்ளுகிறார்கள். மூணாவது அவர் சொல்லுகிறார், இந்த விழா எலும்பு பிரச்சனை வந்த உடனே நான் வெக்கி நாணி கொண்டிருக்கிறேன். யாராவது போன் பண்ணா இத பத்தி கேட்டுருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு, காதுகுத்துக்கு, விசேஷத்துக்கு, சாவுக்கு, நல்லதுக்கு போனாக்கா என்னப்பா இப்படி ஆயிச்சாமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என் இருதயமே நொறுங்குது. அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வெக்கப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு இளம் வயதில் இருக்கிற நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை நாணுகிறதாகத்தான் இருக்கிறது. அதை அந்த மனுஷன் இந்த விழா எலும்பை குறித்து சொல்லும்போது வரி வரியாய் விவரமா சொல்லுகிறான். முதலாவது, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்படுகிறேன். இரண்டாவது, நான் என் விழாவிலே அடித்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவது, நான் வெட்கப்பட்டு நாணி கொண்டிருக்கிறேன். நான்காவதாக, இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நான் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய வயசே கிடையாது. சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன், ஜாலியா இருக்கலாம் நினைச்சேன், நல்ல சொத்து எல்லாருக்கும் முன்னாடி சவாலா இருக்கலாம் நினைச்சேன், எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேன். ஆனால் இதோ எல்லாம் கசோத்திரம் கந்தையை போல போயிருச்சு. இப்ப நான் நிந்தைய மட்டும் சுமந்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அப்பா கேட்கிறாரு, நீ ஏதாவது தப்பு பண்ணனியா? மறுபக்கம் அம்மா சொல்றாங்க, ஏண்டா இப்படி ஒத்தையிலேயே இருக்கிற, ஏண்டி இப்படி ஒத்தையில இருக்கிற? மறுபக்கம் கேட்கிறாங்க, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல சோத்திரம் நீங்க ஏதோ செய்யக்கூடாது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு விதமா பேசுறாங்க. எல்லா இடத்திலும் எனக்கு நிந்தே, வீட்டிலும் நிந்தே, வெளியிலும் நிந்தே, போன இடத்துல நிந்தே, வந்த இடத்துல நிந்தே. இந்த விழா எலும்பு அல்லது விழா என்கிற சம்பவம் என் வாழ்க்கையில வந்ததுனால நான் இள வயதிலேயே நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை கேட்கிற 99% பேர் இந்த அனுபவத்தில்தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன், அனுபவ ரீதியாய் அறிந்திருக்கிறேன். இந்த விழா எலும்பு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு விட்டுவிடவில்லை. அந்த மனுஷன் சொல்லுகிறார், அதே வசனம் எரேமியா 31:19, நான் இளம் வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன், துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் அடுத்த ஒரு கல்யாணம் பண்றதா வேண்டாமா? இத பண்ணுனா பிரச்சனை வருமா வராதா? இங்க டைவர்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா? டைவர்ஸ் பண்றது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா? நமக்கு சாதகமா எந்த ஊழியக்காரர் சொல்லுவாரு, இல்லாட்டி பாதகமா யார் பேசுவாரு? ஒரே புலம்பல். கலகல கல 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 கலன்னு பேசின வாய் இவ பொல 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 என்று புலம்பிட்டு இருக்கு. முன்பு மணிக்கணக்கா போன் ரிங் சத்தம் வந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி இவங்க கிசுமுசு கசுமுசு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கிசுமுசும் இல்ல, கசுமுசும் இல்ல, பேச்சும் இல்ல. அதற்கு பதில் போன் பண்ணாலே ஒரே உச்சி 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 உச்சின்ற வார்த்தை. ஏண்டா சலிச்சிட்டு இருக்கிற, என்னதான் நடக்குதுன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே புலம்பல். ஒரு விழா எலும்பு, ஒரு விழாவானது எவ்வளவு பெரிய தாக்கத்தை, எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு மனுஷியுடைய ஜீவியத்தை எங்கே கொண்டு போகிறது என்பதை நன்றாக கவனிங்க. இதுல ஒரு
ஆழ்ந்த சத்தியத்தை கவனிக்க. விலா என்கிறதோ விலா எலும்பு என்கிறதோ யாரோ ஒருவருக்கு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க விலா எலும்பிலிருந்து எடுத்ததுனால தான் அது இவ்வளவு துள்ளுதுன்னு. ஆனா விலா எலும்பு என்பது தனிப்பட்ட நபரை சார்ந்ததல்ல, அது 2 நபர்களை சார்ந்தது. ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டது, ஏவாளுக்குள் வைக்கப்பட்டது. ஆதாமிலிருந்து எடுத்து ஏவாளுக்குள் வைத்து அந்த 2 பேரையும் இணைக்கிறதாய் மாறினோம். அப்ப பிரச்சனை வருதுனால ஒருவர் மட்டும் கிடையாது, 2 பேரும் அதற்கு ஒரு காரணம். புலம்பி தவிக்கிறோம்னாலே அதுக்கு ஒரே நபர் கிடையாது, 2 பேரும் காரணம் என்பது உண்மையான தாற்பயம். ஓ சோத்திரம், அடித்துக் கொள்ளுகிறோம், பதறுகிறோம் என்று சொன்னா யாரோ ஒருவர் கிடையாது, 2 பேருமே சம்பந்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆக மொத்தம் இந்த விலா எலும்பு என்பது இளவயதின் நிந்தையை காண்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. இப்ப ஆரம்பத்துல இந்த விலா எலும்பு சரீரத்தின் முக்கிய பகுதிகளில் இருக்கிறவைகள் என்று சொன்னேன். 2வதாக இந்த விலா எலும்பு என்பது வேத வசனத்தின்படி அது எவ்வளவு பயங்கரமானது, கொடுமையானது என்பதை உங்களுக்கு விவரித்தேன். இப்ப 3வதாக இந்த விலா எலும்பினுடைய நன்மைகளை, விலா எலும்பினுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் விரும்புகிறேன். விலா எலும்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னா, ஆதாமுக்கு நல்ல நித்திரையை கொடுத்தார் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ விலா எலும்பு என்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம், ஒரு லெசன், ஒரு சத்தியம் வருதுனால அங்க மனுஷனுக்கு நல்ல ஒரு நித்திரை. நித்திரை என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், கவலை மறந்த நேரத்துக்கு பேர் தான் நித்திரை. நீங்க எவ்வளோ பெரிய கவலைக்காரவங்களா இருங்க, புலம்பல்காரவங்களா இருங்க, வேதனைக்காரவங்களா இருங்க, தூங்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்போ ஒரு விலா எலும்பு எடுக்கப்படுகிறது என்றாலும், உள்ளே சொருகப்படுகிறது என்றாலும், முதலாவது அங்க நித்திரை என்கிற கவலையை மறக்கிற நல்ல ஒரு பாக்கியம் இந்த விலா எலும்புக்குள் உண்டு. அதனால தான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஈசாக்கு ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு போய் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். விலா எலும்பு அங்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 1. 2வதாக இந்த விலா எலும்பு என்ன செய்கிறதா இருக்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அப்போஸ்தலர் 12:7. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு. ஆதியாகமத்திலே விலாவை எடுக்கும் போது ஆண்டவர் நித்திரையை கொடுத்தார். அப்போஸ்தலர்களிலே பேதுருவை விடுவிக்கும் போது விலாவிலே தட்டி எழுப்பிவிட்டார். நித்திரை செய்யாதே, எழுந்திரு என்றார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் என்கிற நித்திரையை கொடுப்பதும் விலா எலும்புதான். ஒரு மனுஷனை தூக்க கலக்கத்தில் இருந்து ஊழியத்தின் தரிசனத்துக்கு கொண்டு போவதும் இந்த விலா எலும்புதான். நிறைய பேர் வாழ்க்கையில இந்த விலா எலும்பு சரியா இல்லாததுனால தான் ஊழியம் செய்ய முடியல.
கடந்த 10 நாட்கள் 15 நாட்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், ஒரு போதகரை பார்ப்பதற்காக நானும் இன்னொரு ஊழியக்காரரும் போயிருந்தோம். அவர் பலவீனப்பட்டு ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் நலன் புலன் விசாரித்து அவர் அன்பு பாராட்டிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு, அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பரவாயில்ல பாஸ்டர்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்து இத்தனை வருஷம் 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னும் ஊழியத்துல ஓடிட்டு இருக்கீங்க, இன்னும் புதுசா ஊழியம் செய்றீங்க. அதுல ரொம்ப முக்கியமா யாரும் செய்ய முடியாத ஊழியத்தை பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னார். அப்போ நான் போனது அவரை பார்க்க ஆறுதல் சொல்ல. ஆனா அங்கே அவர் என் ஜீவியத்தை திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டு எனக்கு என்னை குறித்து என்னிடத்திலே சாட்சி சொன்னார். ஏன் சொல்றேன்னா, இந்த விலா எலும்பு என்பது தட்டி எழுப்பப்படுகிற, தட்டி தூண்டி விடுகிற, சோர்ந்து போனவர்களை, நித்திரையில் இருக்கிறவர்களை, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாதிருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிற எலும்புதான் இந்த விலா எலும்பு. தேவதூதன் வந்தபோது பேதுருவின் தலையில ஓங்கி ஒரு தட்டி இருக்கலாம். ஏன்னா பைபிளே அப்படிதான் சொல்லுது, நீதிமான் கொட்டுவது தலைக்கு எண்ணெய போல இருக்கும். அப்போ தேவதூதன் தலையில தான் தட்டி இருக்கணும். ஆனா தலையில தட்டல, கரெக்டா விழாவில தட்டுறாரு. சீக்கிரம் எழுதுறே, நாம் போகணும், தடைகளை தாண்டணும். 3 கதவு இருக்கு, 4வது கதவு பிரதான கதவு, அதையும் தாண்டணும், வா எழுந்துரு. இப்போ இந்த விலா எலும்பு என்பது முதலாவது நித்திரை என்கிற ஆறுதலை கொடுக்கிறது. இந்த விலா எலும்பு என்பது 2வது சோர்ந்து போன மனுஷனை, ஓ சோத்திரம், நாம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை தட்டி எழுப்பக்கூடியதுதான் இந்த விலா எலும்பு. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்து இல்லாட்டி எனக்கு கொடுக்க போகிற விலா எலும்பு, அது ஆம்பளை விழாவா இருந்தாலும் சரி, பொம்பளை விலா எலும்பா இருந்தாலும் சரி, 2ல யாருடைய விழாவா இருந்தாலும் அது நல்ல ஒரு எலும்பா எனக்கு இருக்கணும். ஆண்டவரே, நான் தூங்க வேண்டிய நேரத்துல என்னை தூங்க வைக்கணும், நான் எழுந்திருக்க வேண்டிய நேரத்துல என்னை எழுப்பி விடணும். விலா எலும்பு என்பது 2ஐயும் செய்யணும். தூங்க வைக்க வேண்டிய நேரத்துல எப்படியாகவும் தூங்க வைக்கணும், எழுந்திருக்க வைக்க வேண்டிய நேரத்துல தட்டியாகலும் பேசியாகலும் எழுப்பணும். ஏன்னா இங்க தூதன் 1 தட்டினான், 2வது பேசினான். தட்டியாகலும் பேசியாகலும் எழும்ப வைக்க வேண்டியது விலா எலும்பினுடைய வேலை. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விலா எலும்ப தாரும் என்று கேளுங்க. ஆனா இன்னொன்னையும் சொல்லுறேன், ஏற்கனவே விலா எலும்ப உடையவர்கள் இன்னொரு விலா எலும்பு வேணும்னு கேட்டுறாதீங்க. அவ்வளவுதான், கதை கந்தலாய் மாறிவிடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த விலா எலும்பு என்பது 2வது ஆவிக்குரிய ஜீவியத்திலே தட்டி எழுப்புவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த விலா எலும்பு என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 19:34 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகிலும் போர்ச்சவர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. ஒரு விலா எலும்பு என்பது 3வது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். தன்னை நம்பினவர்களுக்கு, தன்னை அண்டினவர்களுக்கு, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தன்னையே தனக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாய். ஏனென்றால் இங்கு ஒரு போர்ச்சவகன் ஈட்டி எடுத்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் விழாவிலே குத்தினான். குத்தின உடனே முதலாவது ரத்தம் வந்தது, 2வதாக அங்கிருந்து தண்ணீர் வந்தது. உடனே ரத்தமும் தண்ணீரும். முதலாவது வந்தது ரத்தம். இந்த ரத்தம் எதை குறிக்கிறது? ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. ஆண்டவர் எந்த விலா எலும்ப உங்களோடு இணைச்சாரு, எந்த விலா எலும்பை எடுத்தாரு, எதோடு வச்சாரோ
அவர்களுக்காக நீங்க உயிரை கொடுக்கவும் ஆயத்தமா இருக்கணும். இதுதான் உண்மையான சத்தியம். இன்னைக்கு உயிரை கொடுப்பதற்காக இருக்கிறவர்களை விட உயிரை எடுக்கிறவர்களாக இருக்கிறவரை எலும்புகள் தான் அதிகம். முதலாவது ரத்தம், அது உயிரை கொடுப்பது. இரண்டாவது தண்ணீர். தண்ணீர் என்பது தாகத்தை குறிக்கும். தாகம் என்பது வாஞ்சையை குறிக்கும். தனக்கு ஒரு பலவிதமான வாஞ்சை இருக்கும், பலவிதமான தாகம் இருக்கும், பலவிதமான ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசை, தாகம், வாஞ்சை எல்லாத்தையும் தனக்கு இணைக்கப்பட்ட விலா எலும்புக்காக விட்டு கொடுப்பதுதான் உண்மையான தண்ணீர், உண்மையான விலா எலும்பு. இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய ஆசையை தன் மனைவியின் ஆசையாகவும், எத்தனை பேர் தன்னுடைய ஆசையை தன் புருஷனுடைய ஆசையாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? தன் தண்ணீரையும் விட்டுவிடுகிறவர்கள் யார்? கர்த்தர் நல்லவர். ஒன்று உயிரை கொடுப்பது, இரண்டாவது தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் விட்டு கொடுப்பது. இதுதாங்க இந்த விலா எலும்பு. இந்த விலா எலும்பு என்பது பெரிய ஒரு தியாகத்தை குறிக்கிறது, மாபெரும் அர்ப்பணிப்பை குறிக்கிறது, மாபெரும் சுதந்திரம், நல்ல தேவனுக்காக தேவ பிள்ளைகளாய் வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, உயிரை கொடுப்பதும் தனக்குரிய ஆசைகள் எல்லாம் விட்டு கொடுக்கிறதும் ஒருத்தர்கள் வந்துருச்சுனாக்கா, அந்த விலா எலும்பும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரியவே பிரியாது. அது ஒன்றை விட்டு ஒன்றை நீங்கவே நீங்காது. அது என்ன வந்தாலும் இணைந்துதான் இருக்கும், ஒன்றாதான் போகும், ஒன்றாய்தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு விலா எலும்பாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். அடுத்ததாக, இந்த விலா எலும்பு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது தெரியுமா? ஒரு நாள் இயேசு ரொம்ப அழகாய் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இந்த விலா எலும்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? 2 பேருக்கு இடையில் இருக்கிற விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. நீ விலா எலும்பா அல்லது நான் விலா எலும்பா என்பது முக்கியம் கிடையாது. நீ என்னை தொட்டுப்பார், கையை விட்டுப்பார், விரலை நீட்டிப்பார், சந்தேகப்படாதே. இந்த விலா எலும்பு என்பது 2 பேருடைய அருமையான ஒரு விசுவாச வாழ்க்கை. ஒன்னு நான் 100க்கு 100 நம்புகிறேன், என்னை நீ 100க்கு 100 நம்ப வேண்டும். நமக்கு இடையிலே, எனக்கு இடையிலே, உனக்கு இடையிலே எதுவும் வரக்கூடாது. இந்த விலா எலும்பு என்பதின் அடுத்த அர்த்தம் சாட்சியின் ஜீவியம். இயேசு சொன்னார், உன் கையை என் விலாவிலே போட்டு பார், நீ அதை சாட்சியாய் ஏற்றுக்கொள்வாய். இது சாட்சியின் ஜீவியம். ஒரு விலா எலும்பு என்பது நல்ல சாட்சியை வெளிப்படுத்துகிற சாட்சியின் ஜீவியமா இருக்கணும். இந்த செய்தியை உங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் இளம் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களையும் ஆண்டவர் சாட்சிகளாய் மாற்றட்டும். இப்படி நான் இந்த விலா எலும்பை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி ஏன் விலா எலும்பு வலிச்சிடக்கூடாது. அதனால கடைசியாய் ஒரு விலா எலும்பை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். தானியேல் 7:5 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. வெகு எலும்பி வெகு மாமிசம் தின்னென்று அவைகளுக்கு சொல்லப்பட்டது. தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது.
இங்கு ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே அதிகாரத்தில், ஒரே வசனத்தில், ஒரே மிருகத்தின் வாயில் 3 விலா எலும்பை பார்க்கிறோம். இது என்னையா 3 விலா எலும்பு? இந்த 3 விலா எலும்பு என்பது என்னன்னாக்கா, இது 3 ஸ்தோத்திரம் காலங்களை காண்பிக்கிறது, அல்லது 3 விதமான சரித்திரங்களை விவரிக்கிறது. முதல் காலம் என்னன்னா, அந்த 3 விலா எலும்பிலே முதல் விலா எலும்பு என்பது ஆதி மனுஷனாகிய முந்தின ஆதாமை குறிக்கிறது. அவனில் இருந்து ஒரு விலா எலும்பு எடுக்கப்பட்ட அனுபவத்தை அது காண்பிக்கிறது. 2வது விலா எலும்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் காலத்தின் கிருபையின் காலத்தை, வேதாகம காலத்தை அது காண்பிக்கிறது. அந்த விலாவிலே ஈட்டினால் குத்தி அங்கு தொலையிடப்பட்ட அனுபவம் அந்த 2வது விலா எலும்பு. 3வது விலா எலும்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடைசி கால உபத்திரவ காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற பாதுகாப்பை குறிக்கிறது. அதுதான் அப்போஸ்தலர் 12:7 பேதுருவின் விலா தட்டி எழுப்பப்பட்டது. இப்ப நான் சொன்னேன், முதல் விலா எலும்பு முந்தின ஆதாம் என்று சொன்னேன். அவனுக்கு விலா எலும்பு எடுக்கப்பட்டது. 2வது விலா எலும்பு பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் விலா எலும்பு அங்கு ஈட்டினால் குத்தி காயப்படுத்தப்பட்டது. 3வது விலா எலும்பை குறித்து சொல்லும்போது நான் சொன்னேன், கடைசி காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற பாதுகாப்பு என்று சொல்லி. ஆதாமுக்கு விலா எலும்பு உருவப்பட்டது, இயேசுவுக்கு விலா எலும்பு கிழிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் நல்லவே, இங்கு பேதுருவுக்கோ உருவமும் படவில்லை, காயப்படுத்தவும் படவில்லை. அழகாய் தட்டி பாதுகாப்பாய் பேதுரு விடுவிக்கப்பட்டார். இது உபத்திரவ காலத்திலே பரிசுத்தவான்கள் காக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அங்கதான் பார்க்கிறோம், இந்த 3 விலா எலும்பும் எங்க இருக்குது அப்படின்னா, கர்த்தர் நல்லவே கரடி என்கிற மிருகம். இந்த கரடி என்பது என்னன்னாக்கா, சோத்திரம், அது மனிதர்களை கொல்லக்கூடியது. அது கடைசி காலத்துல வருகிற அந்தி கிறிஸ்துவின் காலம். அந்த காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை, கர்த்தருக்காக வாழ்ந்தவர்களை, ஜீவனை பணயம் வைத்தவர்களை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆக மொத்தம் இங்கு ஒரு நல்ல இனிமையான ஒரு அருமையான செய்தி உண்டு. என்ன செய்தினா, ஆதியிலே உருவப்பட்ட அந்த விலா எலும்பு பிற்காலத்தில் இயேசுவின் காலத்தில் முறிக்கப்படாமல் தப்புவிக்கப்பட்டது. 3வது பேதுருவின் காலத்தில் அது பாதுகாக்கப்பட்டது. ஆக மொத்தம் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் விலா எலும்பு கர்த்தரால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த விலா எலும்பை ஆண்டவர் ஆதி முதல் காத்து வருகிறார். அது ஏவாளுக்குள் வைத்து பாதுகாத்தார், இயேசுவின் சரீரத்தில் வைத்து பாதுகாத்தார். இப்ப பேதுருவையும் ஜீவனோடு பாதுகாக்கிறார். இந்த விலா எலும்பை இத்தனை 6000, 8000, 10,000 ஆண்டுகளாய் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், இந்த செய்தியை கேட்கிற உங்களை ஏன் காக்க மாட்டார்? இந்த விலா எலும்பில இவ்வளவு சத்தியம் இருக்கிறது. இது இன்றைக்கு நான் சொன்னது ஒரு கல்யாண பந்தியில் வைக்கப்படுகிற ஏராளமான போஜன வகைகளில் மூளையில் வைக்கப்படுகிற ஊறுகாய் போன்ற செய்தியைத்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கு. விலா எலும்பை கொடுத்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னது ஒரு ஊறுகாய் அளவுக்கு சிறிய செய்தியைத்தான் அறிவித்திருக்கிறேன். இந்த விலா எலும்பிலே இன்னும் நிறைய மகத்துவங்கள், வெளிப்பாடுகள் உண்டு. கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற நாட்களில் கர்த்தரே அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கடைசியா நான் சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தி, விலா எலும்பை ஆதி முதல் கர்த்தர் காத்து வருகிறார், அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். அந்த தேவன் உங்களை காப்பார்,
உங்க குடும்பத்தை காப்பார், உங்க ஜீவியத்தை காப்பார், உங்கள் வம்சத்தை காப்பார். மகிமையின் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஒரு விழா எலும்பை குறித்து 3 செய்திகளை மருத்துவ ரீதியாகவும் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின் ரீதியாகவும் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியாகவும் எங்களுக்கு விளங்க காட்டினதற்காக நன்றி. 3 விழா எலும்புகளை குறித்து எங்களுக்கு சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒருவரும் மௌனமாய் சும்மா இருக்காமல் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் விழா எலும்பை குறித்து ஆண்டவரே வித்தியாசமாய் ஆண்டவரே வேத வசனத்தை கொண்டு ஆதாரங்களை கொண்டும் தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்தும் இருதயத்திலே உணர்த்தப்படத்தக்கதாய் கர்த்தர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பாதுகாக்கப்பட்ட விழா எலும்பை போல இயேசுவின் நாமத்தில் பாதுகாக்கப்படுவார்களாக, அரவணைக்கப்படுவார்களாக. ஆண்டவர் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்புகிறது. இயேசுவின் ஒரு எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாததை போல இவர்கள் விழா எலும்புகள் எதுவும் முறிக்கப்படாமல் காக்கப்படுவ மாறட்டும். குறிப்பாய் இந்த விழா எலும்பு சாட்சியின் ஜீவியத்தை உடையதல்லவா, அந்த சாட்சியின் வாழ்க்கையை கற்றுத்தாரும். இரவில் நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோட ஜெபத்தில் மாதத்தின் கடைசி நாள் அன்றதை சீக்கிரமாய் கடந்து வந்து குடும்பமாய் கடந்து வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையும் கிருபையும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.